ஹாய் ஹலோ. வாழ்க்கை நம்ம பெருசாக நினைக்கிறோம் தெரியுமா? நம்மளை விட ஒருத்தவன் வளர்கிறான், வளர்ச்சி அடைகிறான், சந்தோஷமாக இருக்கிறான், நிம்மதியாக இருக்கிறான், பொறுப்பாக இருக்கிறான் அப்படின்லாம் ஒரு போட்டி போகாமல் நம்மளோட ஒரு 100 ரூபா சம்பாதிச்சானா கூட நம்ம ஒரு பெருசாக யோசிப்போம் தெரியுமா? அந்த மாதிரி யோசிக்கிற எல்லா ஜந்துக்களுக்கும் ஏன் நான் பெருசாக நல்லவங்கள மட்டுமே காரணம் காட்டுறேன்னா, நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம சொல்லணும். பின்னாடியே ஒரு ஜந்துக்கள்லாம் வரும், ஏமாற்றணும், பழி வாங்கணும், போட்டி போடணும், எப்படின்னாச்சும் முன்னேற விடாத இருக்கணும், எப்படின்னாச்சும் கெடுக்கணும், அபகரிக்கணும், அழிக்கணும், அசிங்கப்படுத்தணும். அவங்க எல்லாத்துக்கும் ஒன்று தான். இந்த வாழ்க்கையில் எதுவுமே எப்பயுமே எவ்வளோ தூரம் வரைக்கும் நிரந்தரமே இல்லை. ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க தெரியுமா மனிதர்களை. அதுவும் சிலர்லாம் பொண்ணு கொடுத்தவங்க, கட்டினவங்க, கொடுமை எங்கே நடக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம பொண்ணு எடுத்த வீட்லேயும் சரி, பொண்ணு கொடுத்த வீட்லேயும் சரி அல்பத்தனமாக நடந்துப்பாங்க. யாரையும் சொல்லிக்க தேவையில்ல. சில நேரத்தில் நம்மளே அதை கடந்திருப்போம். எல்லாத்துக்கும் ஒன்று தான். இந்த மாதிரியான ஒரு ஈத்தர பொறப்பான ஒரு மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமோ எனக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது தான் இந்த ஃப்ளட்டு. நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. 2 நாள் கரண்ட் இல்லாத, தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா அப்படின்னு. நம்ம சாதாரணமாக இருந்துட்டால் பரவாயில்ல, நம்மளுக்குன்னு ஒரு லட்சியத்தோடு நம்ம பயணிக்கிறதால ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறோம். ஒரு நாள் இருட்டு முழுசாக வந்துட்டாலே அவ்வளோதான், முழிக்கிறதுக்கு சான்ஸே இல்லாதக்குள்ளே நீ முட்டி இடிஞ்சு போயிடத்தான் வாழ்க்கை. இதை தெரியாத ரொம்ப பெருசாக நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று தான் சொல்கிறேன், இருக்க பொறுத்து கொஞ்ச நாள் நோய் இல்லாத வாழலாம், கொடுத்து உதவலாம், கெடுக்காத அளவுக்கு நம்ம நினைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லவனாக இருக்கும்னு நினைக்க தேவையில்ல. வாழ்வியலில் குறைஞ்சபட்சம் தூங்கி எஞ்சதுலேருந்து இந்த நைட்டு வரைக்கும் நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. யார் பக்கத்தையும் பின்னாடி புறமோதவில் பேசக்கூடாது. யாரையும் சரியோ கெட்டதோ ஜட்ஜு பண்ணுறக்கூடாது. சூழ்நிலையால் தப்பு பண்ணுற யாரையும் குற்றவாளின்னு நினச்சிடக்கூடாது. யாரையும் நிர்ணயிச்சிடவே கூடாது. அதுக்கான எந்த ரூல்ஸும் நம்ம எடுத்துக்கூடாது. நான் அந்த வாழ்க்கை நீரால் முழுகலாம், நெருப்பால் அழிக்கலாம், காற்றால் அழிக்கலாம், நோயால் அழிக்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு ஈனப்பிரிவு தான் மனிதர்கள். நம்மலாம் நோய் இல்லாத வாழ்கிறதே பெரிய 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 கஷ்டம். சின்னதாக உடம்புல ஜலதோஷம் வந்துட்டாலே நம்மளால் தாங்கிக்கவும் இல்லை. ஸோ இருக்கிற வாழ்க்கையில் நம்ம எதையும் தூக்கிட்டு போகலன்னா கூட பரவாயில்ல, யாருக்கும் துன்புறுத்தாத, கெட்டது யோசிக்காத நம்ம வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம். இதெல்லாம் ஏன் இந்த தண்ணீரை பார்த்து சொல்கிறேன்னா, இந்த தண்ணி நிறையா பேருக்கு நிறையா பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு இதெல்லாம் சொல்லணுன்னு தோணுச்சு. சில ஜென்மங்கள்லாம் திருந்தா ஜென்மம் என் மனசில் கூட இருக்கலாம். என்னை சுற்றி நிறையா பேர் வன்மமாகவும் வக்கிரமாகவும் எப்படியோ இருக்கலாம். அவங்களாம் இதை என்றைக்கோ ஒரு நாள் பார்க்கக்குள்ள அவங்களுக்கு புத்தி சரியாக மாறணும். ஏன்னா சிங்கிளாக போராடுறவனுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டமும் வலியும் என்னன்றது. நம்ம போட்டி போட்டு ஒருத்தவங்களை கெடுக்கலான்னு மட்டுமே நான் என்னன்னு சொல்கிறது எல்லாருமே நீங்கள் யோசிங்க. உங்களையும் தான், இந்த வீடியோ பார்த்து கேட்குற எல்லாருக்குமே தான். நம்மளுக்கு பின்னாடி எல்லாமே இருக்குது. நம்ம அதை எல்லாத்தையுமே நம்பணும், அது எல்லாத்தையுமே கடந்து போகணும். இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால் அழியக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணுக்கள் தான் நம்ம உயிரணுக்கள். ஸோ இதுக்கிட்ட போட்டி எப்போ வேணாலும் போட்டி போகிறதுக்குன்னே முடியாது. இவ்வளோ பெரிய ஆபத்தெல்லாம் நம்ம பெருசாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத வரக்குள்ள நமக்குள்ளாரே அழிச்சிட்ருக்குறோம். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னு புரியும். உடனே நினச்சிக்காதீங்க ஞானி அப்படி இப்படின்லாம்.
சொல்கிறேன்னு தோணுது, காரி துப்பணும்னு தோணுது. எனக்கு என் மூஞ்ச பார்த்தே துப்பணும்னு தோணுது, உங்களை எல்லாத்தையும் பார்த்து துப்பணும்னு தோணுது. என் அல்ப ஆசையாக நம்ம எல்லாருமே வாழ்கிறோம். கேட்டால் ஒன்றும் கொடுக்குறதில்ல, பசியில் இருக்கவனுக்கு பசிக்கு சாப்பாடு கொடுக்குறதில்ல, கை மாற்றா காசு கொடுக்குறதில்ல, மருந்தில் வந்து ஏமாத்துறது எல்லா. இதுலேருந்து ஒன்று தான் சொல்கிறேன் நான். பெத்த அம்மாவை நம்ம சரியாக பார்த்துக்கணும், அப்பாவை பார்த்துக்கணும், நம்ம கடமைகளை சரியாக செய்யணும், சுழொழுக்கத்தில் சரியாக இருக்கணும், போதைக்கு அடிமையாகக்கூடாது, அனாவசியமாக எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து சரியான மாத்திரை மருந்தே கிடைக்க மாட்டேங்குது இங்கே. இதில் வேறு நம்ம மனசளவில் ஒருத்தவங்களுக்கு நோயை கொடுத்துட்ருக்குறோம். நிம்மதியாக வாழுங்க ஃபஸ்ட்டு. கெட்டது யாருக்கும் நினைக்காதீங்க. இருக்க போகிறது எத்தனை நாள்லாம் தெரியாது. ஆனால் நம்ம வாழக்குள்ளே ஒரு சகாப்தியம் படிக்கணும்னா நம்ம மனுஷனாக வாழணும். யோசிக்கணும் இல்லையா? நம்மளும் யோசிக்கணும். எல்லாத்தையும் கடந்து வரணும், இதுவும் கடந்து போகணும். நம்ம ஆறுதல் சொல்லணும், ஒருத்தவங்களுக்கு கை கோர்ந்து இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட நாட்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வழி தேடணும், சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. எல்லாம் சொல்லிட்டேன், ஆனால் நான் விளையாட்டு தான் வச்சுருக்கேன். இது வந்து எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காகலாம் நான் இது சேவ் பண்ணி அப்லோட் பண்ணி போடல. நான் என் மன திருப்திக்காக போடுறேன். யாரோ ஒருத்தவங்களுக்கு கேட்டால் கூட மனசில் ஏதோ இவன் உத்தம மாதிரி பேசுகிறான்லாம் நினச்சிக்காங்க. நானும் உங்களில் ஒருத்தவன் தான் இந்த பேச்சுக்கு சொல்கிறேன். நானும் அதில் ஒருத்தவனா நான் கூட இருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் சரியாக இருந்தால் சரியாக